மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழைய சிறைச்சாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதினதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்லை, நீங்க விளக்கம் சொல்றது அமைச்சர் பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அருள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். அது என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனத்தை ஈர்க்கிறேன். அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு பட்டாசு தொழில் பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஆய்வு 1/1/2026 13/7/2026 ஒரு கடந்த 6 மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பட்டாசு தொழில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மாற்றினக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் 49 இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ல இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் நம்ம தாவேக அரசுல சிறப்பாக செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்காங்க. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழகத்துடைய பாரம்பரிய நீங்க கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கிறத படிச்சிருங்க. அப்படியே அதைத்தான் சொல்றேன். படிங்க. நான் கவனத்தை ஈர்க்கிறத மட்டும் தான் செய்யறேன். தமிழகத்தினுடைய பாரம்பரிய மீனவர்கள் சம்பந்தமாக இன்று ஒரு கவன ஈர்ப்பு வந்தது. பொதுவாக திராவிட மாடல் ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. உறுப்பினர் இல்ல எந்த விளக்கத்தையும் இல்ல வேண்டுகோளை வைக்கிற நேரம் அல்ல. கீழ்கண்ட பொருள் குறித்து நான் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன்னு படிச்சுட்டு அதை படிங்க. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் படிங்க. நம்முடைய தமிழக பாரம்பரிய மீனவர்கள் அண்டை நாடுகள் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமாக ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறேன். நான் ஒரு சொல்யூஷன் அரசுக்கு சொல்றேன். அது என்னன்னு அப்புறமா இல்ல மாண்புமிகு அமைச்சர் பதில் சொன்ன பிறகு நீங்க சொல்யூஷன் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்லலாம், வினாக்கள் எழுப்பலாம். அதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு கோவை செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் பேசியிருக்கேன். மாண்புமிகு சமூகநலத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய உறுப்பினர் எழுப்பிய அந்த கேள்வி 2 நாட்களாக அது அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்டு வருகின்றன.
அதற்கான பதிலை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மலேசியாவில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். மாணவர் மலேசிய நாட்டில் உள்ள நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் பிஹெச்டி படிப்பில் உயர்கல்வி பயில மேற்படி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவருக்கு 3 ஆண்டுகளுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கிட ஒப்புதல் அளித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரால் கடந்த 9/1/2025 அன்று பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தும் கட்டணம் மற்றும் அவர் வெளிநாட்டில் வாழ்க்கை செலவினம் மற்றும் இதர செலவினங்கள் சேர்த்து அதிகபட்சம் 36 லட்சம் வழங்கப்படுகிறது. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மாணவர் திரு பாரதிதாசன் பயிலும் பிஹெச்டி படிப்புக்கு ஆண்டொன்றுக்கு கல்வி கட்டணமாக 5 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர் 2025-2026 ஆண்டு தனது 1ஆம் ஆண்டு பிஹெச்டி படிப்புக்கு கல்வி கட்டணம் போக மீதமுள்ள 31 லட்சத்தையும் வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக கோரியிருந்த நிலையில் அரசால் மீதமுள்ள 31 லட்சத்தை வாழ்க்கை மற்றும் ஆராய்ச்சிக்கான செலவினமாக வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னமும் அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். இருந்தபோதிலும் மாணவரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவரின் 2ஆம் ஆண்டு பிஹெச்டி கல்விக்கு அவர் பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய முழு கல்வி கட்டணம் 5.57 லட்சம் மற்றும் மாணவருக்கு வாழ்க்கை செலவினமாக 6.65 லட்சம் ஆக மொத்தம் 12 லட்சம் அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவருக்கு வழங்கப்பட்ட தொகை பின்வருமாறு நாங்கள் அது அட்டவணை பட்டியலிட்டிருக்கின்றோம். அதில் கடந்த 20/5/2025 அன்று அவருக்கு 5,638,000 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 20/5/2025 அன்று 48 லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே 20/5 7/5/2026 வரை 11 லட்சம் ஏறக்குறைய 10,90,253 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. 20/5/2025 அன்று 18,568 ரூபா வழங்கப்பட்டிருக்கு. 20/5/2025 அன்று 52,463 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 19/6/2025 முதல் 7/5/2026 வரை 18,89,047 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 26/3/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 5,56,937 ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது. 7/5/2026 அன்று அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 6,65,160 ரூபாய், மொத்தம் 48,22,097 ரூபாய் அந்த மாணவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேற்கண்டவாறு இதுவரை 48,22,097 ரூபாய் மாணவரின் கல்வி நலன் கருத்தில் கொண்டு மாணவருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதற்குரியான சரியான பயனீட்டு விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார். மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்கல்வியினுடைய உதவித்தொகை வழங்குவதில் எந்தவித தாமதமோ தடங்களோ இதுவரை இல்லை. மாணவரின் தவறான செய்திகளின் உண்மைத்தன்மையை சரிபார்க்காமல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தாவேக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது. இந்த முறை 131 கோடி ரூபாய் இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த 131 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.